வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு இயல் 6ல் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் அதில் உள்ள சொல்லும் பொருளும் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொறிகுழல் என்ற சொல்லின் பொருள் சுருண்ட கூந்தல் என்று பொருள். களை என்றால் தண்டுகளை உடைய தாவரங்களை குறிக்கும். அதாவது மூங்கில், கரும்பு போன்ற தண்டுகளை உடைய தாவரங்களை குறிக்கும். கண் என்னும் சொல்லின் பொருள் கணு. கணு என்றால் 2 பகுதிகளை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பகுதிகளை குறிக்கும். விரல் என்றால் சிலப்பதிகாரத்தில் ஆடவர் கைப்பெருவிரல் என்று பொருள். அடுத்தது உத்தரப்பலகை. உத்தரப்பலகை என்றால் மேலிடும் பலகை, அதாவது நாடக அரங்கின் மேலிடும் பலகையை குறிக்கும். பூதர் என்றால் ஐம்பூதங்களை குறிக்கும். ஓவிய விதானம் என்னும் சொல்லின் பொருள் ஓவியம் திட்டப்பட்ட பந்தலை குறிக்கும். நித்திலம் என்றால் முத்து என்று பொருள். விருந்து என்றால் புதுமை, அதாவது புதிதாக வந்திருக்கும் விருந்தினரை குறிக்கும் அல்லது புதிய முறையில் இயற்றப்பட்ட இலக்கியத்தையும் குறிக்கும். மன்னிய என்ற சொல்லின் பொருள் கழுவிய அல்லது சுத்தப்படுத்தப்பட்ட என்று பொருள். நாவலம் புலம் என்றால் சாம்புநதம் என்னும் உயர்ந்த வகை பொன்னை குறிக்கும். அடுத்தது தலைகோல் என்றால் நாடக கணிகையர் பெறும் பட்டத்தை குறிக்கும். கணிகையர் என்றால் பெண்கள், தலைகோல் என்றால் நாடக கணிகையர் பெறும் பட்டம். அடுத்தது ஓடை. ஓடை என்றால் சிலப்பதிகாரத்தில் முகபடாம் என்று பொருள். முகபடாம் என்றால் யானையின் அழகிற்காகவும் அலங்காரத்திற்காகவும் பயன்படுத்துவது. அடுத்தது அரசு உவா. அரசு உவா என்றால் பட்டத்து யானை, அதாவது அரசனின் சிறப்பு வாய்ந்த யானையை குறிக்கும். பரசினர் என்றால் வாழ்த்தினர் என்று பொருள். பல் இயம் என்றால் இன்னிசை கருவி என்று பொருள். குயிலுவ மாக்கள் என்ற சொல்லின் பொருள் இசைக்கருவிகள் வாசிப்போர் என்று பொருள். தோரிய மகளிர் என்றால் ஆடலில் தேர்ந்த பெண்கள் என்று பொருள். வாரம் என்னும் சொல்லின் பொருள் தெய்வ பாடல். ஆமந்திரிகை என்றால் இடக்கை வாத்தியம் என்று பொருள். இலை பூங்கோதை என்னும் சொல்லின் பொருள் அரசன் அணிந்துள்ள பச்சை மாலையை குறிக்கும். களஞ்சு என்னும் சொல்லின் பொருள் ஒரு வகை எடை அளவு. நன்றி. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.